நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். பொதுவான கேள்விகள் தாராளமாக மைக்கு உங்ககிட்டே வருது. பொதுவான கேள்விகள் கேட்கலாம், தாராளமாக கேளுங்க. ஆரம்பிங்க யாராவது ஒருத்தர். அப்படியே நம்ம பேசிக்கிட்டு தான் போவோம். மைக்கு அப்படியே உள்ளே கொடுத்து விடுங்க. வயதானவங்களாம் அந்த கை தூக்குறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க பேசலாங்களா? உங்களுக்குள்ளேயே மைக்கை மாற்றிக்கங்க. ஒரு மைக்கு தான் இருக்கா, அப்போ அப்படியே உள்ளே போட்டோம். ஆமாம், நீங்கள் யார், இது நம்ம கருத்தரங்கம். ஒருத்தர் முடிச்சுட்டு ஒருத்தர் மேடையில் கூட பேசலாம். இதில் நமக்கு உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது. யாரும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பொதுவான கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக கொடுப்பேன். தயவுசெய்து உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் தவிருங்க. பொதுவான கேள்விகள் எல்லாத்துக்குமே இங்கே என்கிட்ட கேளுங்க. தம்பி நீங்கள் கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா, என் பேர் லோகேஸ்வரனுங்க. எனக்கு மிதுன லக்னத்தில் ராகு இருக்குதுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தள்ளி போட்டோம்னா கடக லக்னம் வருதுங்க. அதில் எனக்கு அந்த லக்ன சந்தி இது சந்தேகம் இருக்குங்க. நான் அவர் ஜோதிட ஆர்வலருங்க, ஜோதிடம் தெரியாதுங்க. இதில் எந்த லக்னம் என்னோடய லக்னங்கிறது என்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியலைங்க. சரி, இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய லைவ்லேயும் இதைத்தான் நான் சந்தேகப்படுறேன். உட்காருங்க. சரி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. லக்ன சந்தின்றது இதை ஒன்றுமே சொல்ல முடியாது. என்னோடய லைவில் நான் 10-20 நிமிஷம் கூட லக்ன அமைப்புகளில் சந்தேகப்படுவேன். எவருடைய பிறந்த நேரமும் சர்வ நிச்சயமாக துல்லியமானது அல்ல. அதுவும் 30 வருடங்களுக்கு முன்பு 1995 தான் செல்ஃபோன் வந்தது. கடந்த 30 வருடமாகத்தான், கிட்டத்தட்ட 20 வருடமாகத்தான் செல்ஃபோனில் டைம் இதெல்லாம் வருது. 30 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய எல்லாருடைய நேரமும் ஒரு தோராயமானது தான். இதை மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்கள் வேணால் ஒரு செவிலியர்கிட்டையோ டாக்டர்கிட்டையோ கேட்டு பாருங்கள். யாருமே இன்னொன்று உண்மையை சொல்கிறேன், மருத்துவர்கள் தாயவும் சேயையும் காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர குழந்தை எப்போ பிறந்ததுன்னு நேரம் குறித்து கொடுக்கறதுக்கு அவங்க இல்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தான் ஒரு ஏற்பாட்டை கண்டிப்பாக பண்ணிக்கணும். பிறந்த நேரம் என்பது 90% அல்லது 95% எல்லாருக்குமே தவறானது. நேரம் பற்றிய விழிப்புணர்வு இப்போ தான் வந்திருக்குன்றதுனால இந்த நேரம் பற்றிய விழிப்புணர்வு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில், ஏன்னா இப்போ தான் பர்த் சர்டிஃபிகேட்டே வந்திருக்கு. எங்களுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. எங்கள் காலத்தில் இப்படி கையத்தோடு அப்படி காதத்தோடுன்னு 3.5 வயசில் உள்ளவனை 5 வயசுன்னு 1 வருஷம் 1.5 வருஷம் தள்ளி போட்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க. இன்றைக்கி தான் குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட்ன்றது வருது. இனி எதிர்காலத்தில் பிறந்த நேரத்தையும் குறிக்கலாம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு வரும்போது மட்டுமே ஓரளவிற்கு பிறந்த நேரம் இதாக இருக்கும். லக்ன சந்தியில் பிறந்தவர்கள் எப்படி என்னுடைய லக்னத்தை சரி செய்து கொள்வது? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதில் 12 லக்னங்களுக்கும் ஆகாத கிரகங்கள்ன்றது எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸே ஆகாது. அதாவது சுபத்துவமாகவே இருந்தாலும் கூட ஒரு கிரகம், அதாவது மேஷத்திற்கு புதன், ரிஷபத்திற்கு குரு, மிதுனத்திற்கு செவ்வாய், கடகத்திற்கு செவ்வாய்க்கு, சிம்மத்திற்கு சனி, கன்னிக்கு செவ்வாய் என்கின்றதை போல 6-8 அதிபதிகளாக 12 லக்னங்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எந்த சூழ்நிலையிலையும் கெடுதல்களை செய்யும். கெடுதல்களை குறைச்சி செய்யும், கூடுதலாக செய்யும். அதாவது கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் கெடுதலை செய்வார். இந்த செவ்வாய் எந்த இடத்துலையும் கெடுதலை செய்வாரானா கெடுதலை மட்டும்தான் செய்வார். ஏன்னா அவருடைய ஆதிபத்தியம் அதுதான். 8-3 குடையவர். அந்த கெடுதலை எந்த அளவிற்கு குறைத்து கூடுதலாக செய்கிறார்? செவ்வாய் தசையில் பணக்காரன் ஆனவன் இல்லையா கன்னியா லக்னத்திற்கு அப்படிங்கிற கேள்விக்கு செவ்வாய் தசையில் பணக்காரன் ஆனவராக அவர் இருப்பார். ஆயினும் அவர் திருட்டு வழிகளில் பணக்காரனாக இருப்பார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் என்ன முடியுமோ அதைத்தான் நீங்கள் கொடுப்பீங்க எல்லாத்துக்கும். கிரகங்களை மனிதர்களாக புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள்னு இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ செவ்வாய் கன்னியா லக்னத்திற்கு என்ன கொடுப்பார்? 3-8 குடையதை மட்டும்தான் கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் லக்னத்தில் இருப்பதால் லக்னாதிபதியாக மாறிவிடுவாரா? மாற மாட்டார். 3-8 பாவக ஆதிபத்திய அமைப்புகளை லக்னத்தின் வழியாக செய்வார் என்பது தான் சரியான பதில். ஆக எந்த கிரகம் எதை கொடுக்கணுமோ அதை தான். இப்போ செவ்வாய் நல்லாவே இல்லையா? கண்டிப்பாக கன்னியா லக்னத்திற்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நட்பு ரீதியிலான அமைப்புகளில் இருக்கும்போது பெரிய அளவில் நல்ல பலன்களை செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு 3ல் ஆட்சியாக இருப்பார், 6ல் பகையாக இருப்பார், 10ல் திக்பலமாக மட்டும் இருப்பார், அதுவும் பகை வீடு, 11ல் நீச்சமாக இருப்பார்.
அப்போ எந்த இடத்துலையுமே 3ஐ தவிர அந்த 3இல் சுப விஷயங்களை சுபத்துவமாக இருந்தாலொழியே அவர் நல்லதுகளை செய்ய மாட்டார். இந்த மாதிரியாக அப்போ கூட அட்டமாதிபத்திய ஆதிபத்தியத்தை தான் செய்வார். ஆக லக்ன சந்தியை எப்படி சரி செய்வதுன்னா, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு லக்னத்திற்கு 1 தான் 4ஆம் அதிபதியாக 4ஆம் வீடாக 9ஆம் வீடாக வரும். இந்த தம்பி கேட்டது நான் மிதுன லக்னம் 2 நிமிஷத்தில் கடக லக்னமாக மாறுதுன்றாரு. மிதுன லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி புதன், கடக லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன், மிதுன லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி கடகத்திற்கு 9ஆம் அதிபதி குரு. இந்த 4, 9ஆம் அதிபதிகளை வைத்து ஏற்கனவே நடந்திருக்கின்ற அம்மா அப்பா இல்லாமல் நம்ம வந்தல்ல, ஏற்கனவே இருக்கின்ற அப்பா அம்மாவுடைய நிலைமைகளை வைத்து அவர்களுடைய உறவு முறைகள், அவர்களுடைய அமைப்பு, இதுங்களை வச்சு நம்முடைய லக்னத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு சரி செய்யலாம். நமக்கு கடந்த காலங்களில் 20-30 வருடங்களுக்கு முன்பாக இப்போது நான் சொன்னதைப் போல் இந்த 12 வீடுகளுடைய பாபர்கள் அவர்களுடைய யாருடைய தசா புக்தி அந்தரங்களில் எந்த கிரக பாபத்துவ சுபத்துவ தன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத 4 அல்லது 5 கேள்விகளில் அந்த தெளிவான பதில்களில் நிச்சயமாக சொல்லிடலாம். என்னுடைய 8-12 சுபத்துவ விதி இதைத்தான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன். பாவகம், பாவகாதிபதி, காரகம். இப்போது இங்கே ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து கும்பலக்கணமா மீன லக்கணமான்றதை இப்போ கூட அதை தான் வந்து கேட்டாங்க. அதில் ஒருத்தங்க நம்முடைய மாணவி சொன்னது மிகப்பெரிய ஒரு சரியான ஒன்று. அதாவது 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் சனியோடைய பார்வை இருக்குது, அதனால தானான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி பாபத்துவ படிநிலை அமைப்புகளை இதுக்கு கொஞ்சம் பயிற்சி வேணும். நான் இன்னும் உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லலை. சுபத்துவ பாபத்துவம் என்பது ஏற்கனவே இங்கே ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில் நம்முடைய மகத்தான மேலான தெய்வ பிறவிகளான ஞானிகள் ஏற்கனவே சொன்னது. இந்த சூட்சும வலு அப்படிங்கிறத மட்டும் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இதன் அடிப்படையில் எந்த கிரகம் நமக்கு தீமைகளை செய்ய விதிக்கிறது, இவர் மிதுன லக்கணமா நான் கடக லக்கணமான்னு கேட்குறார். இந்த கடக லக்கணத்திற்கு சனி தசையோ சனி புக்தியோ சனி அந்தரமோ வந்தால் இவர் படாத பாடுபடுவார். மிதுன லக்கணத்துக்கும் அவர் 8ஆம் அதிபதியாக தானே வர்றாரு. மிதுன லக்கணத்திற்கு சனி மிகப்பெரிய கெடுதல்களை கொடுமைகளை செய்ய மாட்டார். அப்போ அந்த கேள்வி கேட்ட தம்பிக்கு சனி புக்தி, சனி அந்தரம், சனி தசை எப்படி இருந்தது என்பதை அவர் தான் உணரணும். ஜோதிடம் அவருக்கு புரியறதுனால தான் கொஞ்சம் அவருக்கு இது பண்ணுறாரு. இந்த சனியே சுபத்துவ பாவத்துவ அமைப்புள்ள இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார், 4ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 9ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமணம் எப்போது ஆனது, ஒரு தாம்பத்திய சுகம் எப்போது கிடைச்சது, இந்த மாதிரியான வாழ்க்கையின் மிக முக்கியமான, இப்போ தான் நான் மேடையில் பேசினேன், யாருமே இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பெரியவருடைய ஜாதகம் வந்தது, அவருக்கும் சந்திரனை சனி பார்க்குது. அவருக்கு நான் வந்து என்ன சொன்னேன், 3 நிமிடத்துலேயோ என்னமோ லக்னம் மாறுது, இவர் வந்து மீன லக்னமாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் இல்லைங்கய்யா நான் கும்ப லக்னம் தானே சொல்கிறார். சந்திரனை சனி பார்க்குது. அதுக்காக அவரை நம்ம குறை சொல்லணும்னு இல்லை, நம்மளை விட பெரியவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. லக்கணத்தை சரி செய்வது என்பது பாவக காரக ஆதிபத்தியத்தின் அடிப்படையிலையும், நான் இப்போது சொன்ன நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் எது, நன்மை செய்யக்கூடிய கிரகம் எது, பொதுவான அமைப்பில் எது அந்த கிரகம், நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, அதோடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் என்னன்றதை காரக ஆதிபத்திய ரீதியாக அப்படியே பார்த்துட்டோம்னாலே எந்த ஆதிபத்தியம் நமக்கு இயங்குகிறது என்பதை வைத்து நம்முடைய லக்னத்தை சரியாக உறுதியாக சரி பண்ண முடியும். இன்னொன்று, லக்ன சந்தியில் பிறந்தால் 2 பக்கமும் 2 லக்கணமும் குணமும் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மூல நூல்கள்லாம் எழுதியிருக்குங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒருத்தன் ஆம்பளையாக இருக்கணும், இல்லைன்னா பொம்பளையாக இருக்கணும். ஆம்பளையும் பொம்பளையுமா இருக்க முடியாது. நல்லா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. சில நூல்களில் இருக்குது, லக்ன சந்தியில் பிறந்தவர்களுக்கு 2 லக்கணங்களின் குணமும் இருக்கும். கிடையாதுங்க. ஆண் ராசியும் பெண் ராசியும், ஆண் ராசியும் பெண் ராசியும் தான் பக்கத்தில் இருக்கும். ஒரு ஆண் ராசியாக இருந்தால் அடுத்தது பெண் ராசியாக இருக்கும். எப்படி ஒரு ஆணுக்குள்ளேயே ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து இருக்க முடியாதோ, அப்படி கலப்புகள்னு வந்துட்டாலே நம்ம வந்து அவங்களுக்கு வேற ஒரு பால் கொடுத்து அவங்கள வந்து முற்றிலுமாக பெண்ணாகவோ ஆணாகவோ மாற்றுகிறோம் என்பது தான் உண்மை. ஆக லக்கண சந்தியை பாவக காரக ரீதியாக நீங்களே அதை உணர்ந்துக்க முடியும், அல்லது ஒரு நல்ல ஜோதிடர் உணர முடியும்ன்றதான் உண்மை. வாழ்த்துக்கள்.